அசாத்தியமாகவே மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் இந்த நிற உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும். உங்களுக்கான நலன்கள் இங்கே உள்ளன. இதை விரைவில் முயற்சிக்கலாம். எம்மாவுக்கு அத்துப்படி என்ற தேநீர் நிறம் ஹப்பாபப்பா கூட உள்ளது. மாறி கெட்டு வாழ்ந்த காற்றினால் குடையப்பட்ட சீஸ் வைத்துள்ளார். பாருங்கள், அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் எனது பாகத்தில் ஓரியோ ஐஸ்கிரீம் உள்ளது. அருமை. உதவி தேவைப்பட்டால் நான் சென்றேன். ஓரியோ குட்டீஸ்கள் உள்ளேவும் தான். அது நன்றாக இருக்கும். ருசிகரமா உள்ளது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். அதுவும் ஒரு முழு வாளி. மைக் அதிகமாக குளிர்ந்த ஐஸ்கிரீமை கையில் எடுத்துக்கொண்டு உறைந்து விட்டார். அவர் சீக்கிரம் ஊர் பெற வேண்டும். பெண்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஓ, ஹேர் ட்ரையர்கள். ஆமாம், இது ஒரு சிறந்த யோசனை. ஓ, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். நன்றி பெண் நண்பர்களே. சரி மேரி, இப்போ நீ கலக்கி வைய. நிச்சயமாக நான் தானே இங்க இருக்கிறேன். ஒரு கியாடு மாவு தீரி பாலாடை நாற்றம் அடிக்குது. அது என்ன அசிங்கமான சுவை. எனக்கு அது பிடிக்கல. நான் அதை சாப்பிட மாட்டேன். ஓ நண்பர்களே, பார், நீங்க அதை சாப்பிடுங்களா? அதை சாப்பிட வேண்டும். இது ஒரு சவால். சரி, என்னை அதை சாப்பிடவும் சொல்லாதே. இல்ல, அதுக்கு சுவையே இல்லை. ஓ, அவளை பாரு. இனி வந்து நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். Aber ist ready frag. சைசியாந்தராவின் நம்பிக்கை. ஓ, நீ ஜொம்மல் செல்லமா இருக்கின்றாய். நான் முடித்து விட்டேன் நண்பர்களே. உண்மையா? சரி, நான் என்னுடைய மிட்டாய் கடித்தலை முற்றிலும் சாப்பிட முடிகிறது. அது மிகவும் ருசியானது. அதை நான் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். இதெல்லாம் சுவையாதானே. நான் அப்படிதான் ஒரு மிகப்பெரிய பபிள் ஊத போறேன். இது உங்க எல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்தும். ஏமா, நாங்க தான் ஏற்கனவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். இது இப்பதான் அவசியம் இல்லாம இருக்கலாம். இல்ல, இது கமமை மொத்தமா சூழ்ந்துச்சுது. ஏமா, நீ அடுத்த கமமையும் சாப்பிட்டியா? சரி, இனி இவ்வளவு பெரிய பபிள்களை ஊதாத. நான் அப்படி நினைக்கல. ஏன் உங்களுடைய காதுகளில் என்ன ஆயிடுச்சு நண்பர்களே? ஆஹா, அவை வண்ணமயமாகி விட்டன. ஓ, என்ன ஆச்சரியம். நான் இதை நம்ப முடியவில்லை. அதுவும் மிக்கி மவுஸ் வரை. ஒரு மறையிடம் என்ன இருக்கு? வாவ், அவை வாழைப்பழங்கள். ஆனால் எம்மாவுக்கு உலோகம விருப்பமான பிள்ளை பீட்சாவும் மைக்கின் ப்ளூ நூடுல்ஸ்களும் உள்ளன. மைக், தீவிரமா இருங்கள். என் சேனலா நூடுல்ஸ்கள் ஏன் ரொம்ப காரமா இருக்கும். நான் தொடங்குகிறேன். சரி, சிறிது விரைவாக செய். எனக்கு வாழைப்பழங்கள் பிடிக்கும். மிகவும் ருசியா இருக்கிற தோலை அகற்றுகிறேன். ஹே, மன்னிக்கவும், ஆனால் தோள்களை எரியும் போது நான் பார்க்கவில்லை. உன்னை பாருங்கள். எம்மா, உன் மாற்று. சரி, மகிழ்ச்சியுடன். என்னிடம் இளஞ்சிவப்பு பீட்சா இருக்கிறது. இது மிகவும் வினோதமானதாக இருக்கும், ஏனெனில் இது சாதாரணமானதாக இல்லாமல் இனிப்பானதாக உள்ளது. இது மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை முழுமையாக சாப்பிட வேண்டும். என்ன, நான் உன்னோட ஒரு பீட்சா பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? சரி, எனக்கு அது சிக்கலான விஷயம் இல்லை. அவங்க எல்லோரும் உமிழ்நீர் சழல்கின்றனர். அது அருவருப்பானது. ஓ, செல்லுங்கள். நான் அதை மட்டும்தான் சாப்பிட போகிறேன். கடைசி துண்டுதான் பாக்கி. ஆஹா, அருமை. மைக், இப்போது உன் முறை. யூஹூ, நான் ஏற்கனவே சுபா குச்சிகளை தயாரித்து விட்டேன். உணவுக்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு பிடிக்கவே இல்லை சார். நான் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன். சரியாய் கூழ் ஒரே நேரத்தில். வாவ், ஓஹோ, ஓ, தானிய சாயம்கிறது. என்ன ஒரு கேலையாய் இருக்கும் கனவு. வனி, எனக்கு உதவ விரும்புகிறாயா? கண்டிப்பா மைக். இப்பயாவது உன்மேல் தண்ணீர் ஊற்றுவையாம். அது மிகவும் நன்றாகவே உள்ளது. உங்களுக்கு நன்றி பெண்களே. உங்களுடைய அணைப்பினால் நான் நன்றாக இருக்கிறேன். கடைசி மைக், உன் உதடுகள் நீளமாகி இடப்பெற முடியும். இது கூட உங்களுக்கு பொருந்துகிறது. அடுத்த செய்தி. அப்போ சரி, புதிய சுவைகளின் நேரம். வா, அது ஆனதாக பெற்று இருக்கிறோம். எம்மா பிங்க் பிரிங்கிள்ஸ்.வாவ் மைக் புழு சோடா வைத்திருக்கிறார். இது சுவையாக இருக்க வேண்டும். ஆனால் மரியிடம் மஞ்சள் ஸ்கிட்டில்ஸ் முழு பாத்திரமாக இருக்கிறது. உங்கள் அனைத்து இனிப்புகளும் நெய்த்து கொண்ட சுவையாக இருக்கின்றன. மரியுடன் தொடங்கலாம். வாவ், பார்க்கலாம். ஓ, பிங்க் சிப்ஸ். ஓ மை காட், அவை ரொம்பவும் சுவையா உள்ள. அத பாருங்க. நான் ஒரு சிறிய புள்ளி. இப்போது நான் ஒரு வுல்வேரின்.
இது ரொம்பவும் சுவையா உள்ளது. ஒரு சிப்ஸ் தான் இருக்கு. நான் எடுத்துக்கொள்கிறேன். இது வேலை செய்யவில்லை. ஓ இல்லை, என் கைச்சாரில் சிக்கிக் கொண்டது. நண்பர்களே, என் கையை வெளியே எடுக்க முடியவில்லை. மைக், உதவுங்கள். உதவுகிறேன். அது வேலை செய்தது. நன்றி. மைக், புறப்படு. உன் புத்தி தெரிகட்டும். இப்போது உன் முறைதான். ஆம், நீ சரிதான். மேரி, எனக்கு மதுகரி தான் தேவை. ஆஹையா, இது மிகவும் புளிப்பு, ஆனால் எனக்கு பிடிக்கும். நான் கடைசி சொட்டையும் குடிப்பேன். சிறைக்காய்களா மாறிப்பினியா எனக்கு முழு சிக்கல் பட்டை இருக்கிறது. மேலும் மஞ்சளும். இது என் கனவு. நான் மஞ்சளை விரும்புகிறேன் மற்றும் சிக்கல்களையும் விரும்புகிறேன். மிகவும் ருசியானது. அருமை. இது எம்மாவின் இளஞ்சிவப்பு லாலிபாப். அருமை. மைக் புலு டிக்டாக் வச்சிருக்கிறார். கோல். ஆனால் மரியிடம் மஞ்சள் ஃபாண்டா இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்க வேண்டும். மரியிடமிருந்து தொடங்குவோம். ஹே, ஏன் அது வருவதில்லை? ஓ, அது சோடா அல்ல, அது ஜெல்லி. மிகவும் குளிர். வாருங்கள் நண்பர்களே, இது சாம்பராக இருக்கிறது. நான் இதை எல்லாத்தையும் என் வாயில் வைக்க விரும்புகிறேன். ருசி ருசி ருசி. ஆமாம். நான் முடிச்சு விட்டேன். கிறிஸ்துவர் யார்? ஓ அம்மா, வாருங்க. யுரே, என்னிடம் இதய வடிவில் ஒரு அழகான லாலிபாப் உள்ளது. இது நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது என்றாலும் நடக்கும். சரி, ஆனால் நான் எனது டிக்டாக் முயற்சிக்க விரும்புகிறேன். இது மிகுந்த குளிர். இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆம், நான் இன்னும் நிறைய சாப்பிட்டு எம்மாவை பணிக்காரல் செய்ய போகிறேன். என்ன? என் நாக்கு லாலிபாப் மீது துண்டிக் கொண்டது. நான் என்ன செய்தேன்? நான் செய்ததை பார்க்கவில்லை. நான் இங்கு விஸ்துறேன். அட இல்லை, என் நாக்கு அசிங்க நாக்கு மிகவும் வலிக்கிறது. இது எல்லாம் உன் காரணம் மைக். என்னாச்சு என் இனிய லாலிபாப்? அதை இனிமேலும் சாப்பிட மாட்டேன். அது மிகவும் கெழு. ஹே அம்மா, உன் தோல் இப்போது இளஞ்சிவப்பு ஆகியிருக்கிறது. என் கடவுளே, அந்த மனிதர் நிறமாயிருக்கிறார். இப்போ நீ ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கிறாய். சற்றே அதிக பன்முக நிற இனிப்புகளை முயற்சிக்கலாம். இந்த முறை உங்களுக்கு எதை தயாரித்துள்ளோம்? வாவ், எம்மாவிடம் ரோஜா நிற பாக்கி குச்சிகள் இருக்கின்றன. அவை அதிமிஞ்சிய சுவை நிறைந்தவை. ஏன் மைக் ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி வச்சிருக்கிறாராம். இது மிகவும் குளுகுளுப்பாக இருக்கிறது. மாரிக்கு என்ன? ஓ, எலுமிச்சை. என்ன ஒரு கனவு காட்சி. முதல்ல எம்மாவை தொடங்கி பார்ப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் சுவையை எல்லாம் பாராட்டுகிறேன். இந்த பிங்க் பாக்கி ஸ்டிக்ஸ் அவ்வளவு ருசியாக இருக்கிறது. அவை மிகவும் நல்லது. எப்படி உள்ளது? சிரிக்க வைக்குமல்ல, அவன் ரொம்ப நல்லவ. ஓ ஆம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதம். ஓ, அவற்றை செய்ய ஃபர்டிக், மைக் அல்லது மேரியா, நான் அதை செய்தே ஆக வேண்டும் என நினைக்கிறேன். ஓ, அதை செய்ய நான் விரும்பவில்லை. அது மிக சுவையான புளித்த எலுமிச்சை. என்னை ஆதரவளிக்க மைக்குக்கு நன்றி. வெறுக்கத்தக்கது. என மூலியமோ அமிலத்தால் நிரம்பியுள்ளது. ஓ அச்சு, நீங்க செக் பண்ணலாம். நான் எல்லாமும் சாப்பிட்டேனே. ஆச்சரியமாய். நீ உண்மையிலே செஞ்சிட்டியா? அருமை, பாராட்டுக்கள். நான் இங்க ஒரு பெரிய மாம்பழ ஜல்லிக்கரடியை வச்சிருக்கேன். அத பாப்போம். ஆச்சரியம். இது அருமையானது. இதை முழுவதுமாக சாப்பிட விரும்புகிறேன். நீ இல்ல, என்ன பார்த்து கூடாது. நானே இதை முழுவதும் சாப்பிட போறேன். ஏய், நீ என்ன கேக்குறியா? இல்ல, அவங்க ஜொம்பிகள் மாதிரி இதுக்கு இழுத்து கொண்டு வருகிறாங்க. புரியுதா? அது காயம்படுத்துச்சு. நான் எவ்ரிதிங் உண்கிறேன். அது குளிர். வா, என் கையை கவனித்து பாருங்கள். அவைகள் நிறமுற்றுள்ளன. அது நிரந்தரமா? இல்லை. யாருக்கும் இந்த நேரம் இப்போதும் வெறும் பிடிக்கலைக்கா அப்படின்னு நன்றிங்களா? நீங்கள் உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்கள். சவால் முடிந்து விட்டது. இனிமேல் நீங்கள் கேட்காமல் இனிப்புகளை சாப்பிடுவீர்களா? இல்ல NKHN, அதுவே மிகச் சிறப்பு.
எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய் ஒன்னு சார், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல் நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், முறை ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். தாற்போது ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். வேற சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir. Alley and single true waitress. சரி, நான் கான்கெட் பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். this is now searching Dutcher. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட் சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி, ஹே சுஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி, En hasar truther wargris surgery in Turkey. Çoban sosyersyon saglet. Full peyzer pigel. Eli sagleta suri. Like clockwork. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பை சுவையாக இருக்கு. ஆம், சரி, ஆம். உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் நான் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிரு. சாக்லேட்டுகள். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்துவது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம்.
பின் இவ்வாறு நறுக்கவும். Inner inch operator. எண்ணெய் மற்றும் ஊறுகாயை வச்சு விடுங்க. there's a good amount, bro. ஓ அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இல்லைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். இப்போ நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொருள முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை, லெட் எதுவே மாத்தம் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம். இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்ச எனக்கு பயன்படும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா? நான் தான் அதை விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்கரோனி. எனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? to make rice for it. Sir, pasta. Really circle for it. இங்கே மாவனை எடுக்கிறோம். ஹார்ஸ் கிட்ஸ் ரோடியல. மையத்தே ஒரு கேஸ் for you what is there? Bring it over to this for you. நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேயாப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ, சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஒரு பக்கம் குவாலிக்கோ. ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல.
என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமா? நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? அதை வெளியே தள்ளி விடுவோம். பாட்டி என்னை தேயாதாது. ஏய், நான் முடிச்சிட்டேன். நான் கோக்பானை சுவை கொண்ட ஜெல்லியில இருக்கிறேன். நீ செய்யவா? இது ரொம்ப எளிது. சமையல் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கோக் வேணும். முதலில் அதை நீக்கிடுங்க. ஓ, இது ரொம்ப நன்று. அருமை. சூடாக இருக்கிறதா? ஓப்ஸ், மன்னிச்சு சொல்லுங்க நண்பர்களே. இது வருதுடா. இல்ல மைக். ஓ, மன்னிச்சு. ஓப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டேன். இப்போ நஸ்கண்டீஸ் பாட்டிலில் வைக்கணும். சந்திக்கிறேன். மற்றும் இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சோள சர்க்கரையை தேவைப்படுகிறது. எமிலி அதை மாட்டும் விரும்பினாள் போல. அவள் நிச்சயம் இதை பிடிக்கும். எனக்கு அது தேவையில்லை. அசுத்தம். ஆப்ஸ், மன்னிக்கவும். பாட்டிலை மூடுகிறேன் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். நல்லாக கலந்து விடுகிறேன். அவன் என்னை பிடித்தான். நல்லா மாறிட்டது. பமேலா அதை விரும்புவா. இல்ல, நான் பாட்டிலில் போறேன். வாங்க, நான் விழுந்துட்டேன். ஆனால் நல்லா இருக்கேன். நன்றி. ஹோலி மோலி, எவ்வளவு குளிர்! ஓ, இந்த ஜொலி வித்தியாசமாக தோன்றுகிறது. நான் என்ன உருவாக்க முடியும்? தேன் கொண்டு ஜெல்லி செய்ய வேண்டும். ஆனால் என்னிடம் இல்லை. என் தேனீக்கள் நிறைய தேன் தயாரித்தன என்று எனக்கு தெரியும். அவை சில கொடுக்க குறிப்பிடவில்லை. அப்படியே தேனி வீடு இருக்கிறது. வணக்கம் என் காதுகளே. ஓ, என் தலையின் மேல் பறக்கும் நிறுத்துங்கள். உங்களிடமிருந்து கொஞ்சம் தேன் எடுக்க வந்திருக்கிறேன். பண்ணலாமா? அருமை. எனக்கு நல்லா போதும். நானும் வந்து விட்டேன். இன்னொரு எலும்புபன் மதுமழனுடன். ஓ இல்லை, இங்கு மிகவும் தேனீக்கள். பாட்டி, நான் இதோட ஒரு சாட்டியால் சில தேனை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். மிக அருமையாக உள்ளது. நேராக சிறப்பாக. அவ்வளவு ஆசையா யார் கத்துறது? என்ன நடக்குது? சாப்பிடலாம். நான் அமைதியை உடன் கொண்டு வந்தேன் நண்பா. அது பரவாயில்லை. இப்போது அமைதியும் உள்ளது. நான் ஏற்கனவே தேனுடன் பாட்டிலை நிரப்பிவிட்டேன். நாம் அதை மூடி எல்லாவற்றையும் பனி அறைக்கு அனுப்பலாம். அதை இப்போது விடு. நிச்சயமாக எனக்கு ஓரளவு சிறந்த யோசனை உள்ளது. நான் கோக் எடுத்து அதிலிருந்தே ஜெல்லி செய்வேன். கோல்கா சேர்த்தல். எப்படி? கோலா, சில மர்மலேடுகள் மற்றும் சில கட் அங்கம். இது சுவையுடன் அழகாகவும் இருக்கும். விஸ்பரிங்க. இப்போது நாம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். கலக்கிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒரு காலியான கோகா கோலா பாட்டிலில் ஊற்றுகிறோம். ஆஹா, எவ்வளவு அழகான பொன்ஜெல்லி! பிளவுல நீக்குவது அதுவும் சூப்பர். இல்ல மைக், இது கொடுமை. இப்போ இது எல்லாம் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. சில திரவ நைட்ரஜன் இது எல்லாவற்றையும் மிக வேகமாக உறையச் செய்கிறது.
இதை காண்க, இது அழகானது. சமையல்காரரே, நான் என் தேனி பாகு பரிமாற்றத்தை மறந்தே விட்டேன். மேலானதா? இது அழகாக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். சிறப்பு. நான் இப்போதே இந்த ஜெல்லியை முயற்சிக்க போகிறேன். மிகவும் பார்ப்பதற்கு ரசிப்பாக இருக்கிறது மற்றும் இது ஒரு பியர் பாட்டிலில். அருமை. இதோ ஒன்று மந்திரமுள் நிறைந்துள்ளது போல. கடவுள், அது நிஜமா தங்கம்? அதை எனக்கு முயற்சி செய்ய வேண்டும். வாவ், அது கோகா கோலா மாதிரி சுவைக்கிறது. அதுதான் எனக்கு வேண்டும். வாவ், சூப்பர். இது நட்ஸ் இனிப்பு ஜெல்லி. இது மிகவும் சுவையாக இருக்கும். எனக்கு நன்மதிப்பு. இது அமேசிங் உணவு. என் நாக்கை விழுங்க போகிறேன். என்ன முதுகெலும்புடன்? அருமை. ஓ பாட்டி, வழியை மறைக்காதே. இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன். அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். அதை எனக்கு தயார் செய், தயவு செய்து. நான் காத்திருக்கிறேன். அது எளிது. நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன். பாண்டாவின் வடிவில் சிறிய பன்கேக்குகள் செய்ய வேண்டும். அவை வண்ணமயமான, சிறிய, அழகாக இருக்கும். பாட்டி, கவலைப்படாதே. நான் இங்கே அதை இருக்கின்றேன். நீ எட்ட ஒரு முடியாது. யோசனை எனக்கு தோன்றியது. நான் மிக போன்ற பன்கேக்குகள் செய்வேன். எமிலியுடன் சேர்ந்தே நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம். நான் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு பான்கேக் வரையறுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கும். கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது. இது வேலை செய்கிறது. என் பேன்கேக் எமிலி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி அடைவார். சில விவரங்கள். வாவ், எல்லாவற்றையும் திருப்புவோம். இது முழுமையாக முடிவாகிவிட்டது. பாட்டி, என்ன? எனது காய்கறி தோட்டத்தில் இருந்து சீஸ், சில கேரட் மற்றும் சில நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். என்ன? ஓ ஜீஸ், ஓதுடா தோட்டம். ஓ, அதுவும் அருமை. எல்லாவற்றையும் நான் கோதுமை தட்டு செய்ய போகிறேன். ஒரு சுரைக்காய். செகண்ட், இது மாவு மற்றும் இந்த முட்டைகள் சேர்க்கவும். இது பால். கண்டிப்பாக அதை பின்னர் அனைத்தையும் ஒரு விசிறி உதவியுடன் கலக்க வேண்டும். நாமளும் வந்து விட்டோம். அற்புதமான மாவு. அதை பொரியிலே வைக்கவும் மற்றும் அவற்றை போடவும். நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. நான் இத படிச்சுக்குவேன். உனக்கு என்ன ஆச்சு? நீ அழிச்சு பார்க்க விரும்புறியா? அருவருப்பு. எல்லாத்தையும் தட்டுல வைங்க. கொஞ்சம் புளிப்பு கிரீம். ரொம்ப சுவையா இருக்குது. மேலே கொஞ்சம் கிரீம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எமிலி குழந்தைக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. அவதரிக்கும்படி பேரத்தில் இருந்து என் மினி டேசைகளை எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ட்ராபெரி ஜாம் அதிசயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊற்றுகிறேன். எமிலி, தெரிந்த வா, சமையல் கலைஞன். நாங்கள் தயார். ஓ, பான்கேக்குகள் தயார். ஏராளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பன்கேக்கள். நல்ல நாடாக தெரிகிறது. ஒன்னு சாப்பிடுவோமா? சுவையாக உள்ளது. இங்கு இன்னும் என்ன இருக்கு? வாங்க போகலாம். வசந்த கால கேக் அற்புதமாக சுவையுடனானது. மைக், இது மிகவும் நல்லது. யாஹூ, நான் மீண்டும் வென்றேன். நன்றி தங்கை. இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று. காத்திருக்கிறேன். ஊஃபக், இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி, வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா? நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடெல்லா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பண்ணின் மீது நுடெல்லாவை பிரப்பி.
சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இன்னும் நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு? இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். வருகிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத. நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். மெலோசிங்க பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே மை. எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்கச் செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன் கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே, நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர்! சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம். கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள். அதை பண்ணால் மூடுவது. இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது. ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி உருக வைக்க முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை. ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி. எவ்வளவு சிறியது. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாலி, எனது கையில் உள்ளத பாரு. ஓ மை காட். அப்பா, என்ன அந்த நிலையில என்னது? எனக்கே பெருபேறுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு சின்னதா? என்ன கிண்டல் அடிக்காத. ஓஹோ, இத பட்டு பார்க்கலாம். என் வாய் பற்றி பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக உள்ளது. ஹாஹா, அதை பாருங்கள். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நீ கிறுக்கியவனா? என்ன குழந்தை? ஐயோ, நீ என்ன கடிச்சிட்ட. நிறுத்து. உன்னால சரியில்லை போல இருக்குது. ஓ, என்னுடைய சிறிய விரல். ஏனெனில் என்னையும் உடைக்கும் ஒரு காம்பேண்டி கிடைச்சிட்டு பிரிக்க முடியாது. ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். நான் இதை நசுக்க போகிறேன். அதுதான். ஆமா, இப்போது நான் விரைவாக செய்யலாம். இது மண்டலமாக்கப்பட்டுள்ளது. அதிசயம். இது முழுவதும் எனக்கு. நான் இதை காதலிக்கிறேன். அற்புதம். ஏ, உன் சுயத்தை அடைக. ஓ ஆம், இதுல என்ன செய்யணும்? சுத்தி இல்ல, நான் முழு சுத்தி எடுத்துக்கொள்கிறேன். அதுல நீங்க எவ்வளவு முயற்சி செலுத்தணும் அப்படிங்கறதன் முடிவு உங்களுடையது. இது ரொம்ப பாற்றனா இருக்குது. போ. ஆமா, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மற்றும் கொஞ்சம் முடிந்தது. ஓஹோ, நல்ல பெண் பறக்கிறாள். ருசியானது. ஓஹாங்கள் பின்தொடர்கிறேன். ருசி ருசி. ஓ, என்ன அழகான சுறா. அழகாக இருக்கிறது. வாவ். ஹாய் சுறா. இங்க. வாவ். வாவ்.
என்னுடைய பெரிய ஜார். கூல் ஒன்று, கூல். ஆனால் பெண்ணீர்கள், நான் தொடங்க போகிறேன். சரியா, நான் முயல்கிறேன். ருசிகரமாக இருக்கிறது, ஆனால் போதாது. இது உன்முறை குளோயி. ஓ ஆமாம், இதை எப்படி கடிப்பது? வா, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை கடிக்க முடியவில்லை. ஹரி, உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, இழுத்துங்கள். பத்தமாகிவிட்டது. ஓஹோ, மன்னிக்கவும். நான் குறைஞ்சது இந்த பாதியாவது பெற்றேன், அதனால இதுலயா தான் துவங்கி இருக்கிறேன். சுவையானது, மிகவும் நன்று. இழுக்கு, எனக்கு எல்லாம் சரி என்று நினைக்கிறேன். ஓ ஜெல்லி, ஹேய், தயவு செய்து எனக்கு ஒரு கடி எடுக்க அனுமதிக்கவும். இல்ல, இது எல்லாம் எனதுதான். உதவியதற்கு நன்றி. ஆஹா, பேராசை. சரி, உன் பாட்டு. சரி, நான் பார்ப்பேன். இது மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். நான் கராத்தே பாடம் எடுத்தேன், அதனால இப்போது 2 கத்திகள் மூலம் நான் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக வெட்டப்போவதாக இருக்கிறேன். வாவ், இது மிகவும் கவர்ச்சியானது. கியா, கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. அதை போலவே என் மார்மலேட் சூஷியாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவற்றை பின் மாற்றவிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அப்படித்தான். இனி நேராக என் வாயில். உதவுங்கள். அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ பிராவோ, எனக்கு ரொம்ப திருப்தியானதாக இருந்தது. நன்றி. எவ்வளவோ சிறிய பங்கு. இது எவ்வளவோ சூடா உள்ள. என்னிடம் சராசரி அளவை இருக்கிறது, ஆனால் இது 2 மடங்கு காரமானது. ஓஹோ, என்ன ஒரு கனவு கனி. நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவு சிறிய பொதி, நீயே தொடங்கி வா. ஓ நானா? சரி, இது மிக சிறிய பாக்கேஜ் என்று எனக்கு மகிழ்ச்சி. நான் ஊட்டமான நூடுல்ஸ்களை சாப்பிட விரும்பவில்லை. அவை சரி என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, என் வாயிலிருந்து புகை வருகிறது. அது நெருக்கடியானது. உன் பாட்டு. உண்மையிலேயா? ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. உங்களை இப்போ எடுத்துக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். சரி, நன்றி. அதை செய்யலாம். ஓ இல்ல, ஏற்கனவே மிக காரம். ஓ இல்ல, ஓ உடனே எனக்கு குளிர் செய்கிறது. நன்றி. சரி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டும். உதவ எப்போதும் நான் இருக்கிறேன். சரி சரி. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? அதை நிறுத்து. நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, முதல் சாப்பிட்டு விட்டு பின்னர் என்னை பிடிச்சுக்கொள். ஓ ஆம், ரொம்ப சுவையா. எனக்கு எவ்வளவு பிடிக்குது. ஆனால் அவை மிகவும் சூடாகவும் உள்ளன. அதை உணராம விரைவாக சாப்பிடு. இந்தோ இது வருது, இது வருது. ஏ குளோயி, நான் கேக்குறேன், எதுவும் செய்யாதே. இல்ல செய். அவள் எதுவும் செய்யாதே என்றார். நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா, அது அந்த நிகழ்வுக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளை எனது உதவி தேவையில்லை. நல்லா இருக்கிறேன் எண்ணுகிறேன். உண்மையா? இப்பேயாடா, நீ அதை முன்னகரே செய்ய வேண்டியது. நீ என்னை உதவுவதாக சொன்னாய். ஆனால் ஆயினும் நன்றி. ஆம், நான் மிகவும் நல்ல பெண்.
பெரிய உதவிக்காரி. ஓ, எப்பிட்டி சிறிய ஹபா பபா பொதி. அது என்ன? ஆம், எனக்கு பொதுவான அளவு உள்ளது. அதை மிகவும் காதலிக்கிறேன். ஓ, அது என்ன? ஆமாம், இது என் குழந்தை. அத பாருங்கள், அவ்வளோ பெரிய பேக்கேஜ். ஓ ஆம், ஆனால் இங்கே மிகவும் சிறியதுதான். பாருங்க போவி, சாப்பிடு. சரி, பரவாயில்ல, என் மீது சிரிக்காதீங்க. அந்த சிறிய உருளையை பாருங்கள். அதை வெளியே எடுத்து மென்று சாப்பிடணும். ஒருவேளை நான் பக்கென்ற பெருமூச்சை ஊதி பார்க்கலாம். சிறியதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு பெருத்தாக்கி கீனேஜ் தர்றேன், பாருங்க. ஆமாம், அது எனக்கு தெரிகிறது, ஆனால் அது மிகச் சிறியது. லாரியா, சரி, என் ஹப்பா பப்பாவை முயற்சித்து பார்க்கிறேன். என் வாயில் சுவையான செய்முறை. நான் ஒரு குமிழி ஊதப் போகிறேன். பார் மற்றும் கற்றுக்கொள். பார்த்தாயா, அது ஒரு குமிழி. ஆஹா. இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான் எல்லாவற்றிலும் பெரிய பப்ளை உமிழப் போகிறேன். இந்த பல் குதிரை உருளுடன் நான் எதையும் செய்ய முடியும். ஒன்றும் ருசியாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் என் பல் பொரியை காதலிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஓ, இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. சுவையின் வெடி. இன்னும் ஒரு துண்டை எடுக்கிறேன். மறுபடியும் ஒண்ணு. ஓ, ரொம்ப நன்று. இத போல சுற்றுங்க. எனக்கு ஒரு சிறிய உருண்டை இருக்குது. ரொம்ப நன்று. மற்றும் இது இங்கே. இப்போ பாருங்கள், மற்றொன்று கற்றுக்கொள்ளுங்க பெண்களே. பெரிய பபுள். அது மிகவும் நீங்கள் நேர். சரி, முன்னே யோசனை இருக்கா நண்பா? இங்கே எவ்வளவு நேரமாக இருக்கிறீர்கள்? தோராயமாக என்றைக்கும் அதுதான். ஹலோ நாய், நீ எப்படி இருக்கிறாய்? பார்க்கலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்க? ஹே பெண்களே, நீங்க காவலாளியை கவனிச்சு தரடிக்க நான் முயற்சி செய்கிறேன். தப்பிக்கவும். சரி. ஹே மிஸ்டர் காவலர், இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். என்ன, அது புதிர் அல்லவா? மேலும் அது எங்களோட கூடிய நடனம் ஆடுகிறது. எலும்பு கூடு. ஐயோ, என் பிஸ்கட் தட்டு. அருமையான யோசனை. ஹே, அது என்ன செய்கிறது? எலும்பு கடிக்க உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. நீ எவ்வளவு புத்திசாலியானவனாக இருக்கிறாயோ, இப்போது பூட்டை திறக்க உனக்கு சாத்தியம். அதை ஓ மற்றுமே இது என்னுடைய எல்லா குக்கிகளும். போனே, என்ன நடக்குது? நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எழுந்திரு. பின்னர் பேசலாமா? நமக்கு அவசரமான நிலைமையில் இருக்கிறோம். ஓ, இப்படி நாம் செல்லலாம். நிற்குங்கள். எவரும் இல்லை. காத்திருக்கவும். இது ஒரு ஏமாற்றம் போல் தெரிகிறது. எல்லாம் தெளிவாக உள்ளது. அவர்களின் லேசர் முன்னிலையில் உள்ளது. நான் போவேன், பயப்பட வேண்டாம். இதில் நான் வல்லவனாக இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு முறையும் குளிர் தொடும் உணர்வு வருகிறது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆம், இங்கே இது நிறமுடிவு வரி. ஓ, புதன்கிழமை.
ஷார்ட்ஸ் வாங்கலாம். நம் ஃபேவரட்ஸ் இன் ஃப்ராட்ஸ். பாருங்கள், அங்கு ஒரு வரைபடம் உள்ளது. வீக்கு போவோம். எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்கிறது. ஆமாமா அடி இந்த லேசர்களை கண்டுபிடித்தது யார்? போவோம். அது என்ன? எனக்கு தோன்றுகிறது பாதுகாவலர் இங்கு இல்லை. அவர் உள்ளே வர இயலாதபடி நாம் கதவை பூட்ட வேண்டும். நிறுத்துங்கள். என்ன வாசனம் அது? ஊர் பந்து. அதை நான் சாப்பிடலாமா? அது அசிங்கமாக இருக்கிறது. டப்பிங் செய்வதை முயற்சிப்போம். வெறுப்பானது. வாந்தி வரும். வென்டிலேஷன் எப்படி நமக்கு? இதையும் திறப்போம். பானையில் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு கத்தி கிடைச்சது. அது சரி, இதை கொடுத்திருக்கிறேன். தப்பிக்க தயார் பஜாருக்கோ. இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான நேரம். அப்பா, லின்சே, சீக்கிரம். காவல்காரர் நம்ம கண்டுபிடித்து விட்டார். வேகமா மறைவோம். ஆஹா, இங்கேதான் இருக்கிறேன். அவர்கள் எங்கே? சரி. அக், அது கொடுமை. சீஸ், கார்ட்போர்டால் செய்தது. அது பயங்கரம். அவன் போகிறானா? எனக்கு தெரிந்தவரை ஆம். நீங்கள் நூடுல்ஸ் பீப்பாயில் மறைந்திருக்கிறீர்கள். என்ன காட்சி! நன்றாக உள்ளது. நான் எதையாவது சாப்பிட முடிந்தது. இப்போது எனக்கு சக்தி உள்ளது. ஓட தயாராக இருக்கிறேன். அப்பப்பா, காவல்காரன் எப்படியாவது வந்துடுவான். புக் செய்வது என்ன? விரைவாக! இங்கே எவ்வளவு ஜாலிகள் உள்ளன. மூடி. நான் நேர்மையாக சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கின்றது. ஓ மை காட். 100 ஆண்டுகளாக எவரும் சிறையிலிருந்து காற்றோட்ட வழியாக தப்பித்தது போல தெரியவில்லை. வெளியே எளிதாக புறப்பட நான் இப்போது முடிந்தது. உனக்கு பூச்சி அச்சமா? இதை காண், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அச்சப்பட வேண்டிய எதுவும் இல்லை. வாரை, நான் ஒரு வெளியேறும் வழியை பார்க்கிறேன். ஆனால் இது சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான வழி அல்ல, பல்கி ஒரு அருமையான உடக்கூடம். வாங்கலாம். லின்சே, இத பார்த்துடு. என்ன? எனக்கு இப்படியோ இல்லைனா? அது நமது நாயா? அது நகைச்சுவையாக உள்ளது. ஆண்டோவும் பலமா. வாவ், வணக்கம். செல்வோம். ஓ, பூனைகள். அது உண்மையிலேயே நோவுகிறது. நான் பலமாக வா. நான் புதிய ஹல்காக போகிறேன். ஏனா சரி. என்ன? அதுதான், நாங்கள் உண்மையாகவே தப்பிக்க முயற்சிக்கிறோம். கடைசியாக சிறையில் இருந்ததை நீங்கள் மறந்துவிட்டால் நான் உங்களுக்கு உதவுகிறேன். இது நல்ல நான் உன்னை யோசனை. காதலிக்கிறேன். சுவர்ல ஒரு ஓபனிங் செய்யலாம். அதுல குத்தி தள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை. ஆமாம். சுதந்திரத்திற்கு அல்லாஹ். போவோம். அது என்ன? என்ன? அது கக்கூசா? அது மிகவும் குழப்பமானதாக தெரிகிறது. அக்கா, அதுல கூட மலம் இருக்கிறதே. அதெல்லாம் வெறுமனே கொடூரம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆம், இந்த வழியாக செல்லலாம். நிச்சயம். அருகில் எங்காவது இருக்கு. சுவரில் உள்ள அற்புதமான பன்றியை பார்க்கிறீர்களா? அது நான். ஒரு காலத்தில் அது நானாக இருந்தது.
எங்கே கைவினை இருக்கின்றன என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் சுவரில் உள்ள ஒரு குழி வழியாக வந்தார்கள். நீங்கள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நிமிடத்தில் பிடிக்க அது எனக்கு அதற்கு நாங்கள் மிகவும் அருகில் உள்ளோம். அப்புறம் சரி செசலிசா அவர் இங்கிருந்து கேமராக்கள் மூலம் எங்களை பார்க்கிறார். அவர் தலையில குப்பை தொட்டியோட ரொம்ப வேடிக்கையா இருக்கிறார். என் புஸ்தகம் நான் ரொம்ப சோகமா அவனதியா இருக்கிறேன். பார், பாதுகாப்பு யூனிஃபார்ம். யாரும் நம்மை பிடிக்காமல் இருப்பதற்காக உடைகளை மாற்றுவோம். பார் லின்சே, நான் தலைவனாக இருக்கிறேன் மற்றும் முழு சிறையையும் நான் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளேன். ஒளிந்து கொள்ளுங்கள். கதவு ஏன் பூட்டப்பட்டிருக்கும்? அதை எப்படி திறப்பது? திறவுகோல் ஏதோ இடத்தில் இல்ல, ஒரு நிமிடம். ஒரு கண்டுபிடிச்சேன். சரி, இந்த கதவை திறக்க போகிறோம். எனக்கு புரியவில்லை. ஆமா, நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் மாடிப்புறத்தில் இருக்கிறோம். இங்கு ஹெலிகாப்டர் உள்ளது. சிறந்த தப்பி போகும் திட்டம். இல்ல. ஓ, குவின்சி. வீழ்பவர் பிற்கால் வாழ்த்துக்கள். அப்படி நான் விளையாட மாட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன் ஹெலன். பிரியா, நான் மிக காய்ச்சலாக இருக்கிறேன். மூணாவது பங்கேற்பாளர் எங்கே? ஹாய், நான் ரோபோட். Yes. நல்லா சமையலுக்கு தொடங்குவோம். வாவ், ரோபோட் எனக்காக இன்னும் சமைக்கவில்லை. சுவாரஸ்யமாக உள்ளது. நான் ஒரு பூனை வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கேக் தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்ப்போம், இது சரியாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேக் ஸ்டாண்ட் தேவையாக கொள்கிறோம். நேர்மையானது. இப்போது சில சூக்கோலை பிஸ்கட்டுகள். அதை வைத்து விடு. உள்ளேயே இரு. நேர்மையாக இரு. நிறைய இருக்கு. நிறைய அடுக்குகள். கொஞ்சம் போடுங்க. அதற்கு உண்மையில்லை. மீண்டும் தொடர்கிறோம். எனக்கு வெள்ளை சாக்லேட் சிரப் தேவை. லாம்ஸ் ஹிக்கர்தை கேரி பும் பிடிக்கும். கண்டதற்கு நன்றி. அற்புதமாக இருக்கிறது. மீண்டும் தொடர். நன்றி. நமக்கு endearing new interior storage in the race. அப்போ அந்த கண்களை பாருங்கள். அவங்கள் மிகவும் அழகாக உள்ளனர். அதை கேக்கில் இணைக்கிறது. பிற விவரங்களுடன் சேர்த்து மேலும் ஒரு மகிழ்வான சிரிப்பு. சரி, நீங்கள் இது மிகவும் பிடிக்கிறது. அது தவிர நான் கேக் பாப்ஸ்களை தயாரித்திருக்கிறேன். அவற்றை மின்சாரம் மூலம் பூசுவோம். இப்போது அதை கேக்கில் போடுகிறேன். இந்த ரோபோ சிக்னல்ஸ் பிடிக்கும். சரி சரி சரி, முடிஞ்சது. அடுத்த 9 லண்டன். உங்களை பற்றி தெரியுமா? கியூட் ரோபோ. ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன். பீட்டர் மற்றும் துரதிருஷ்டவசமாக ரோபோக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாம் தேவைனா கிட்டில்ஸ்கி இங்கு செல். அதை இணைக்கிறேன். படுகையாய் இது நிறமாக நாம் கேக் செய்கிறோம். இப்போது கண் இமை. நூடெல்லாம் இத தெர ரோபோ இப்போது எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நேரம் கொடு. நான் மூடியை அகற்றி விடுகிறேன். இது என்னுடைய லேசர் பார்வை. இது எதையும் செய்யும். சரி, நன்றி ட்ரூ. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். சரி, நியூட்ரெல்லாவை கேக்கின் மீது ஊற்றி விடுங்கள்.
நமக்கு மேலும் நியூட்ரலா தேவை. எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம். லேபிள்ஸ் மேல் பகுதியில வச்சுடுங்க. நீங்கள் என்னை பற்றி ஹலோ பீம் உரிதல். ஆம், சமையல்காரர். இது என் புரட்சியாக உள்ளது. என் பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் நீல கிரீமை பயன்படுத்துகிறேன். இது ஒரு மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக இருக்கும். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்திருக்கவும். கண்ணுகளை ஒட்டி விடுவோம். சரியானது. நிச்சயமாக நமக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் தேவை. எல்லாமே வேலை செய்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். குக்கீஸை கொண்டிருக்கிறார்கள். இது குப்பை, அழுக்கு. நாம் அவற்றை அவசரமாக அகற்ற வேண்டும். எனது சூப்பர் பவர் பயன்படுத்துகிறேன். மேசையில் உள்ள துணிப்படியை அகற்றிக் கொள்ளலாம். அது என்ன அலங்காரம்! சரி, நாம் தயாராக இருக்கிறோம். உங்கள் கேக்குகள் அருமையாக இருக்கின்றன. எனக்கு பிடிச்ச திறமைகள் அவை அனைத்தும் அருமை. அம்மா அம்மா, அந்த கேக்கை கேள். இந்த ஒன்றை முயற்சிப்போம். இதன் உள்தண்டு வண்ணமயமானது, ருசியானது. எனக்கு இது பிடித்துள்ளது. என்னுடைய பிடித்த குக்கீகள். கேக், இதையே முயற்சிப்போம். செய்தி என்ன? ஓ, ஒரு ரோபோட். நான் மின்சாரம் கசிந்தது போல உணர்கிறேன். அதுதான் வெற்றியாளர். உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இனி வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். கோழி, எனக்கு மிகுதி பசிக்கிறது. முழுவதையும் சாப்பிடுவேன். அர்க்கணமே, இது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கோழி தேவை. அதன் பின் சுவையான சாஸ் விரித்து போடுங்கள் மற்றும் அதை தடவுங்கள். அற்புதம். சிக்கனை உலைக்குள் வைக்கிறது. ஆமா, எனில் முடிஞ்சதா? ஆமா, கோழி சரியாக சமைக்கப்பட்டுள்ளது. நான் கற்பித்ததை விட நல்லதாக வந்துவிட்டது. இப்போது எனக்கு காய்கறிகள் தேவை. செஃப், சிறிது தொலைவில் போங்கள். சிறந்தது. எனக்கு இந்த சேரி தக்காளிகள் வேண்டும். மஞ்சள் நிறத்தை முதலில் வைத்து. நைஸ். இப்போது எனக்கு ஒரு பலகை தேவை. கொஞ்சம் மஸ்டார்ட் மற்றும் கேச்சப்பை அதில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது செர்ரி தக்காளி. இந்த கோழி ரோபோட். நீ கோழியை சமைக்கிறியா? எனக்கு கோழி என்ன? கண்டிப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்காது. அதை பொரிப்போம். தயார். இது நல்லதல்ல. இந்த கோழியை பாருங்கள். எவ்வளவு மோசம் இருக்கே. இது முடியாது. நான் இந்த கோழியை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள். அது என்ன? உதவுங்கள். அப்படியா இருக்கிறது? இருக்கேன். எப்படி? கோழி எங்கே? முடிஞ்சதா? என்ன? இன்னும் இல்ல. எனக்கு இன்னொரு கோழி உள்ளது. இது மிகவும் நறுமணமாக இருக்கிறது. இதை முயற்சி செய்யலாம். அது போதும். இல்லை, இல்லை. நாங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்கிறோம். யூஹூ, ஹூரே. வெற்றி எனது. நன்றி பார்த்ததற்கு. இல்லை, நான் நகர்ச்சி பானம் சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, அது இயலும். பாருங்கள், இங்கே சில மந்திர செம்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் உள்ளே சுவையான ஜூஸ் இருக்கிறது.
சிறப்பு. இப்போது எனது ரகசிய பொருளை ஊற்று. ஏன் மீதம் இருக்கிறது என்று பாருங்கள். அனைத்தையும் ஒரு ஷேக்கரில் கலந்து விடுங்கள். அதிர்த்து உலக்குங்கள். உங்களுக்கு தலை சுழல்டுகிறதா? அருமை. அதுக்கு அர்த்தம் நாம இதை திறக்கலாம். Ouder the Telcom tray or orange sugar a. எனக்கிட்டவும் அருமையான யோசனை இருக்கிறது. பலவிதமான சோடாக்களை உபயோகிக்கிறேன். ஆரம்பமாக நாம் எல்லா எலுமிச்சை பானங்களையும் சேர்க்கிறோம். அடே, கோக். நிச்சயம். இப்பொழுது நான் மாலியின் பிடித்த மிட்டாய்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவள் இதை போலவே விரும்புவாள். சற்றே புளிப்பு, மேலும் மெண்டோஸ். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அருமை. ஒரு ஆற்றுதல் உள்ளது. இதை அழிக்க வேண்டும். அழிக்க வேண்டும். அழிப்பு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. நன்றி ராபின், நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க. ஆனால் மாலிக்கு என்ன கொடுப்பது? சீ, அவள் பொதுவான கோக் குடிப்பாள். நன்றாக இருக்கிறது. நான் பால் குளிர்பானம் செய்துள்ளேன். அதை உள்ள ஊற்ற. இதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. நாம் முடித்து விட்டோம். பல்வேறு வகையான காக்டெயில்கள். கூகுள். என்ன, வெறும் கோக்? உண்மையிலா? சரி, அத முயற்சிப்போம். பான் எப்போதும் நல்லதே. புது இந்த நெருங்கிய காக்டெயில் சுவாரஸ்யம். அதன் சுவை விசித்திரமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை. சரி, இன்னும் சில காக்டெயில்களுக்கு இடம் உள்ளது. மிகவும் பலவித சுவைகள். என்ன மயிறு? வணக்கம். பாடு. வெற்றியாளர். ஆமாம், வெற்றி என்னுடையது. ரோபோட்டுகள்